Hello everyone. Welcome to my class Literary Lessons and Essays. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம the concluding part of Wuthering Heights பார்க்கலாம். So before entering into the slides, kindly subscribe my channel. So here I have given you the recap of the first two stages. First stage, second stage. நம்ம இன்னைக்கு பார்க்க போற third stage. So the first two stages recap is given here. Heathcliff comes to Wuthering Heights. A close bond between Heathcliff and Cathy. After Earnshaw dies, Hindley becomes the new master. அப்புறம் Catherine வந்து she reveals her intention என்னன்னா that she wants to marry Edgar Linton அப்படிங்கிற விஷயத்த வந்து நெல்லிட்ட சொல்றாங்க. Heathcliff overhears this. இதை கேட்டு அவர் என்ன பண்றாரு? He disappears from the Wuthering Heights. Wuthering Heightsல இருந்து கிளம்பிடுறாரு. After that, Catherine is married to Linton. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் Heathcliff திரும்ப வரார். He comes back. He takes control of Hindley, his son and Wuthering Heights. எல்லா கண்ட்ரோலும் எடுத்துக்கிறோம் ஏன்னா எல்லாரும் வீக்கா இருக்காங்க. ஒன் டே வந்து எட்கர் ஸ்ட்ரைக்ஸ் him. ஒரு பிரச்சனையில தன்னோட சிஸ்டரை ஃபாலோ பண்றாருங்கிறதுனால எட்கர் வந்து he is angry towards Heathcliff. ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான், இன்ட்ரூட் பண்றான்னு he strikes Heathcliff. இதை பார்த்தோன்னே கேத்தி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. She did not expect violence over Heathcliff. தன்னோட ஹஸ்பண்ட் Heathcliff அடிச்சதை அவங்களால தாங்கிக்கவே முடியல. So she faints and becomes ill. She confines herself into a room. சாப்பிட மாட்டாங்க. She becomes ill. Meanwhile, Heathcliff என்ன பண்றாரு அப்படின்னா he elopes with Isabella. He meets அதுக்கப்புறம் he marries Isabella and comes back. அப்புறம் he tries to meet Cathy. He is not allowed. பட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் கேத்தி ரொம்ப பிசிக்கலி மென்டலி ரெஸ்ட் தேவைன்னு சொல்லி அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கப்போ he stealthily enters into the home on a Sunday when everyone is out for the church. ஓகே, எல்லாரும் சர்ச்ல இருக்கிறப்ப அவர் உள்ள வந்துடுறாரு. வந்து கேத்திய மீட் பண்றாரு. she has an emotional outburst. அவனை பார்த்துட்டு அவ பயங்கர இமோஷனலா பிரேக் ஆயிடுறான். ஸோ ஷி பிகம்ஸ் அன்கான்ஷியஸ் அண்ட் தட் ஸ்டேஜ். ஹீத்கிளிஃப்க்கு வேற வழி இல்லாம அவளை விட்டுட்டு போயிடுறாரு. ஏன்னா பீப்புள் கம் ஓவர் தேர், ஹி லீவ் த பிளேஸ் அண்ட் இன் தட் கண்டிஷன் ஷி கிவ்ஸ் பர்த் டு அ ஃபீமேல் சைல்ட் அண்ட் டைஸ். ஸோ திஸ் இஸ் த ரீகேப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ். வி வில் கோ வித் த தேர்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து நம்ம தேர்ட் ஜெனரேஷன் தான் அதிகம் பார்க்க போறோம். ஏன்னா வி ஹவ் ஆல்ரெடி சீன் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்து Earnshaws, Lintons இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். செகண்ட் ஜெனரேஷன்ல கேத்ரின், ஹீத்கிளிஃப், எட்கர் லிண்டன், இசபெல்லா இவங்கள பார்த்தோம். இப்போ தேர்ட் ஜெனரேஷன் இவங்களோட குழந்தைங்களை பத்தி பார்க்க போறோம். ஹிண்ட்லி பிரான்சிஸும் பார்த்தோம். ஸோ இவங்களோட குழந்தைங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத தான் நம்ம தேர்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஸ்டேஜா நம்ம பார்க்க போறோம். ஸோ இசபெல்லா கிவ்ஸ் பர்த் டு அ சன் அண்ட் ஹி இஸ் நேம்ட் லிண்டன். இதுக்கு இடையில ஆஃப்டர் கேத்திஸ் டெத் என்ன நடக்குதுன்னா இசபெல்லாக்கும் ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு பாய். அவன் பேர் வந்து லிண்டன். She dies when her son is 12 years old. So she dies when Linton is 12. The story now revolves around the children of Cathy, Isabella and Hindley. இப்போ இந்த மூணு குழந்தைங்கள் கேத்ரினுக்கு ஒரு டாட்டர். அவளை வந்து we are going to call her Catherine. அவளுக்கும் கேத்ரின்னு தான் பேரு. யங் கேத்தி இல்லைன்னா ஜூனியர் கேத்தி அப்படின்னு சொல்ல போறோம். அடுத்து இசபெல்லாக்கு வந்து ஒரு சன், அவன் தான் லிண்டன். தென் வி ஹாவ் ஹிண்ட்லி. ஹிண்ட்லியோட சன் யாரு அப்படின்னு சொன்னா அந்த குடிச்சு இறந்து போனார் இல்லையா ஹிண்ட்லி, கேத்ரின் பிரதர், அவரோட சன் வந்து ஹார்டன். ஸோ தீஸ் ஆர் த 3 children of these 3 characters. இப்போ ஹீத்கிளிஃப் மட்டும்தான் அந்த டீம்ல வந்து உயிரோட இருக்காரு. அவரு அஃப்கோர்ஸ் எட்கர் இருக்காரு, ஆனா அவர் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் வீக்கா இருக்கிறாரு. ஹீத்கிளிஃபோட வெஞ்சன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா he now turns on the poor children. குழந்தைங்க மேல திரும்புது. He hates his own son since the blood of Lintons flow in him. தன்னோட சொந்த மகன் லிண்டனே அவர் வெறுக்கிறாரு. ஏன்னா எட்கர் அந்த லிண்டன் ஃபேமிலி இருக்கு இல்லையா, சாரி எட்கர் லிண்டன் அந்த ஃபேமிலியோட பிளட் ஓடுறதுனால அவனுக்கு வந்து அந்த யங் லிண்டனை வந்து பிடிக்கிறதே இல்லை. மோரோவர் லிண்டன் இஸ் அ வீக் பாய். இவன் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர் ஹீத்கிளிஃப். ஆனா இவன் வந்து அவங்க அந்த லிண்டன் ஃபேமிலி மாதிரி he is very weak. So he doesn't like him. He keeps Hindley's son Harton as a servant. Meanwhile ஹிண்ட்லியோட சன் ஹார்டன் இருக்கிறார் இல்லையா, அவரை ஒரு சர்வன்ட் அளவுக்கு தான் அவன் வச்சிருக்கான்.
Heathcliff senses the concern of junior Catherine towards Linton. இப்போ லிண்டன் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் த்ரஷ் கிராஸ் கிரேஞ்சிலே தான் வளர்றாரு. ஸோ ஒரு குறிப்பிட்ட இசபெல்லா இறந்ததுக்கு அப்புறம் தான் இங்க இதுக்கு வராரு, எங்கன்னா விதரிங் ஹைட்ஸ்க்கு. ஸோ நேச்சுரலி ஷி ஹாஸ் அன் அஃபெக்ஷனேட் ஜூனியர் கேத்திக்கு வந்து லிண்டன் மேல ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த அஃபெக்ஷன்னால அவங்க அப்பா வந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா கூட ஷி டேக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு மீட் லிண்டன். He thinks it to be a good sign to complete his vengeance. அவரோட அந்த பழி தீர்த்து முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சைனா இதை வந்து ஹீத்கிளிஃப் பாக்குறாரு. கேத்தரின் சாஃப்ட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் லிண்டன் அதை வளர விடணும்னு நினைக்கிறாரு. Kathy is Edgar's only child, so she would inherit her father's property. எட்கரோட ஒரே சைல்டு கேத்தி தான், மேல் ஹேஸ் கிடையாது. அதனால அவ தான் அந்த ப்ராப்பர்ட்டியை த்ரஷ் கிராஸ் கிரேஞ்ச் அதோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வின் பண்ண போறது கேத்தி தான். அது வந்து ஹீத்கிளிஃப்க்கு நல்லா தெரியும். He knows that his son nor Edgar will survive long. அவரோட சொந்த மகனுக்கும் வந்து டிபி இருக்கு. கன்சம்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. கன்சம்ஷன் அப்படின்னா டிபிய இன்னொரு நேம் வந்து கன்சம்ஷன். இது வந்தா வந்து பொதுவா இங்கிலாந்துல இருக்கிற மக்கள் வந்து they die out of consumption very much. அந்த டிபினால அதிக மக்கள் இறந்து போறாங்க. ஸோ எலும்புருக்கி நோன்னு சொல்லுவாங்க இல்லையா அது. ஸோ அவரோட சன்னுக்கு கன்சம்ஷன் இருக்கு. எட்கர் கூட அதனாலதான் இறக்குறாருன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பிரச்சனைகள் வந்து அங்க ஓடிட்டு இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ் ஓடிட்டு இருக்கு. தன்னோட பையனும் எட்கரும் அதிக நாள் வாழ மாட்டாங்க அப்படிங்கிறது ஹீத்கிளிஃப்க்கு தெரியுது. Heathcliff thinks that if this marriage works, he will get both the properties and so he works for that. Okay, இந்த மேரேஜ் மட்டும் நடந்ததுன்னா 2 சொத்தும் தனக்கு தான் வரும்னு அவருக்கு தெரியும். லிண்டன் தன்னோட மகனும் இறந்துடுவான், எட்கரும் இறந்துடுவான். ஸோ both the properties will come to him அப்படிங்கிறதுனால இந்த மேரேஜ் நடக்கணும்னு நினைக்கிறான் ஹீத்கிளிஃப். He allows his son Linton to write love letters to Kathy. Her emotions are aroused and she comes to Wuthering Heights very often. Her tender feelings for him has turned into deeper love. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, லிண்டனை வந்து லிண்டனுக்கும் அவளுக்கும் உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதிகப்படுத்துறதுக்காக லிண்டன் லவ் லெட்டர்ஸ் எழுத சொல்றாரு கேத்திக்கு, அப்பாவே எழுத சொல்றாரு. ஸோ தட் ஹர் ஃபீலிங்ஸ் ஆர் அரவுஸ்ட். இந்த லவ் லெட்டர்ஸ் எல்லாம் பாக்குறப்போ அஸ் அ யங் கேர்ள் அவளோட ஃபீலிங்ஸ் வந்து அரவுஸ் ஆகுது. Her tender feelings for him has turned into deeper love. ரொம்ப அந்த மென்மையான அந்த ஒரு அன்பு வந்து காதலா டீப் லவ்வா வந்து மாறுது. யாருக்கு அப்படின்னு சொன்னா கேத்திக்கு. She promises Linton that she would take care of him. லிண்டனை வந்து யாரும் கண்டுக்கிறது இல்ல, அங்க அவங்க அப்பா அவனை ஒதுக்கி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுனால இவ என்ன பண்றா, அவன் மேல ரொம்ப அவங்க அம்மா மாதிரி கொஞ்சம் அந்த இரக்க சுபாவமும் இருக்கு, எட்கர் மாதிரி இரக்க சுபாவமும் இருக்கும், அவங்க அம்மா மாதிரி ஸ்ட்ராங் கேரக்டருமா இருக்கிறா கேத்தி. ஸோ ஷி சேஸ் டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ, நான் உன்னை பாத்துக்கிறேன் ப்ராமிஸ் பண்றா. அவ கசின் தானே. ஸோ ஷி ப்ராமிசஸ் லிண்டன் தட் ஷி வுட் டேக் கேர் ஆஃப் ஹிம். Heathcliff allows them to spend longer times in the moor. Heathcliff வேணும்னே பண்ணக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்ற மாதிரியே அவங்கள வந்து அவங்களோட லவ் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. Kathy's father Edgar was deteriorating in health. At the same time, Kathyயோட அப்பா எட்கர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ஹெல்த் ரொம்ப மோசமாயிட்டே போகுது. So he did not notice the behavior of young Kathy. Kathy எங்க போறா வர்றான்னு ப்ராப்பரா அவரால் நோட்டீஸ் பண்ணவே முடியல. ஆனா Kathy வந்து she is spending more time with Linton. Okay, Kathy lives in Heights. One day Heathcliff detains Kathy who had come to the Heights. ஒரு நாள் கேத்திய வந்து அவர் லிண்டன் மூலமாவே வர வச்சிடுறாரு, தன்னோட மகன் மூலமாவே கேத்திய வர வச்சிடுறாரு. அங்க வந்த கேத்திய ஹெய்ட்ஸ்க்கு வந்த கேத்திய வந்து ஒரு பிரிசனர் மாதிரி அங்கேயே டிடெயின் பண்ணிக்கிறாரு. பண்ணிட்டு கேத்தியவுக்கும் தன்னோட சன்னுக்கும் கல்யாணத்தை ஃபோர்சிபிளா he makes them marry. He gets his son and Kathy forcibly married. Only then he allows her to meet her dying father. அவங்க கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எட்கரை பார்க்க கூட அவரு அலோவ் பண்றாரு. எட்கர் வந்து அப்ப ரொம்ப மோசமான டையிங் சிச்சுவேஷன்ல இருக்கிறாரு. எட்கர்ஸ் செப்பரேஷன் ஃப்ரம் his daughter has hastened his death. இன்னும் கொஞ்ச நாள் கூட அவர் உயிர் வாழ்ந்திருப்பாரு if he had lived with his daughter. அவருக்கு இருந்த ஒரே சொந்தம்னா அவரோட டாட்டர் தான். பட் ஹீத்கிளிஃப் என்ன பண்ணிட்டாரு, அவளை பிரிச்சு கொண்டு போய் அங்க பிரிசனரா வச்சுட்டாரு. சோ அவருக்கு ஹெல்த் வேற சரியில்லாதனால it has hastened his death. ஃபாஸ்டாவே அவரோட டெத் அக்கர் ஆகுது. After her father's death, Heathcliff takes her to Wuthering Heights. கேத்ரினோட அப்பா இருந்தோன்னா கேத்ரின் அப்படியே அவர் வந்து Wuthering Heightsக்கு கூப்பிட்டு போயிடுறாரு.
she is ill treated and beaten by her father-in-law. அங்க வந்து அவளை ரொம்பவே கொடுமைப்படுத்துறாரு, அடிக்கிறாரு, எல்லா பிசிக்கலா மென்டலா she is being tortured there. Linton dies and poor Catherine becomes a widow and now is fully dependent on the merciless Heathcliff. இங்க வந்து லிண்டன் கொஞ்சம் நல்லா அவங்க நினைச்ச மாதிரியே he dies and Catherine is now a widow ஆயிடுறாங்க அவ்வளோ யங் ஏஜ்லயே. மோரோவர் she is left penniless. அவளுக்கு எந்த பணமும் கையில கிடையாது, செலவுக்கு எதுவுமே கிடையாது. அவ ஃபாதர் இன் லாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டிய சூழல்ல இருக்கிறா. ஸோ நவ் நியூ டைரக்ஷன் டேக்ஸ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் த ஸ்டோரி டேக்ஸ் அ நியூ டர்ன். வேற ஒரு புது திருப்பு முனை இந்த கதைக்கு வருது. Catherine is not destined to live a widow all her life. கண்டிப்பா நம்ம ஸ்டோரியோட நாவலிஸ்ட் வந்து she is not allowing Kathy to live as a விடோவா அவளை ஒன்றும் வாழ விடல. ஹேர்டன் அண்ட் கேத்ரின் டெவலப் டெண்டர் ஃபீலிங்ஸ் ஃபார் ஈச் அதர். ஹேர்டன் அங்கதான் சர்வெண்டா இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஹேர்டன் யாருன்னா ஹிண்ட்லியோட சன். ஸோ அவன் தான் ஆக்சுவலி ரியல் ஓனர் ஆஃப் விதரிங் ஹெய்ட்ஸ். அவன் அங்கதான் இருக்கிறான். அவன் வந்து he has been treated as a servant by Heathcliff. இப்போ ஹேர்டனுக்கும் கேத்ரினுக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு டெண்டர் ஃபீலிங்ஸ் ஃபார் ஈச் அதர் டெவலப் ஆகுது. she teaches him education and good manners. அவன் ஒரு சர்வெண்டா ரொம்ப சாவேஜா வளர்ந்துட்டு இருக்கான், பார்பரிக்கா இருக்கிறான், எந்த மேனஸும் இல்லாம இருக்கான். அவனுக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் கேத்ரின் சொல்லி கொடுக்குறாங்க. soon he grows a decent young man. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் லவ்வும் வந்து உருவாகுது. Now we will go with Heathcliff's death. இப்போ Heathcliff எப்படி வந்து he dies அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். Heathcliff leads a secluded life. நாள்பட அவனுக்கு வந்து அந்த இவங்களை எல்லாம் கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஆசையும் குறைஞ்சிருச்சு. because he has achieved everything he wanted to. அவன் நினைச்ச எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிட்டான் Heathcliff. so he doesn't want to do anything anymore. எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு தேவைப்படுறதெல்லாம் அவனோட நினைவுகள் மட்டும்தான். he doesn't want to be separated from his thoughts of Catherine. கேத்ரினோட நினைவுகள் மட்டும்தான் அவனை ஹாண்ட் பண்ணிட்டே இருக்கும், அவனை அலக்கழிச்சுட்டே இருக்கும். he is often seen in private thoughts. தனியா உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருப்பான். he wanders whole nights on the moors and avoids all company. யாரு கூட பேசுறது பழகுறதெல்லாம் கிடையாது. whole nights நைட் ஃபுல்லா மூர்ஸ்ல சுத்திட்டு இருக்கிறான். he wants to see Catherine. கோஸ்டாவது அவளை பார்க்கணும் அப்படின்ற ஆசை அவனுக்கு வந்து இருக்கும். his eyes appear to fix on something mysterious and there are strange expression of hilarity on his face. sometimes என்ன பண்ணுவானா, எதையோ பார்த்து அப்படியே வெறிச்சு பார்ப்பான். as if அவன் கண்ணுக்கு மட்டும் ஏதோ தெரியுற மாதிரி இருக்கும். அவன் பார்க்கறத பார்த்தா அதை பார்த்து அவன் சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். he would show hilarious expressions on his face. அப்படின்னா அவன் முகத்துல வந்து சந்தோஷமா இருக்கும். திடீர்னு ஒரு இடத்துல நிலை குத்தி அவன் பார்வை நிக்குமோ அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவானா. மற்றவங்க கண்ணுக்கு அங்க ஒன்றும் தெரியாது. so something supernatural. அவனுக்கு மட்டும் மேபி he sees the vision of Catherine. okay, overpowered by fatigue and fasting. இப்படியே சுத்திட்டே இருக்கான். மோர்ஸ்ல நைட் அண்ட் டே சுத்திட்டே இப்படியே இருக்கிறான். எல்லாரையும் அவாய்ட் பண்றான். சரியா சாப்பிடுறதுல தூக்கம் இல்ல. ஸோ பயங்கர டயர்ட் ஆயிடுறான். overpowered by fatigue and fasting, he is found dead in his bed one morning. ஒரு நாள் நெல்லி போய் பார்க்கிறப்போ he is found dead in his bed. death unites him with his love. at last death தான் அவனை வந்து யார் கூட சேர்க்குதுன்னா கேத்ரினோட சேர்க்குது. அவனோட கேத்தியோட யுனைட் ஆயிட்டாரு அப்படின்னு நம்புறோம். ஆஃப்டர் டெத் ஹேர்டன் அண்ட் கேத்ரின் ஆர் மேரீட். இவனோட டெத்துக்கு அப்புறம் கேத்ரினும் நம்ம ஹேர்டனும் அங்க இருந்த ஹேர்டனும் வந்து தே ஆர் ஹாப்பிலி மேரீட். அவங்க வந்து நியூ இயர் அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தே ஹாவ் டிசைடட் டு மேரி ஆன் த டே ஆஃப் New Year. So with this the story comes to an end. So we have seen a very beautiful story in this. இதுல பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் a peculiar story of love and revenge. லவ்வும் இருக்கும், ரிவெஞ்சும் இருக்கும். சைட் பை சைட் ரெண்டுமே வெஹிமெண்டா ஃபோர்ஸபிளா இருக்கும். மைல்டாவே இருக்காது. ஒரு ஆர்டினரி லவ் இல்ல. இட்ஸ் அ பேஷனேட் லவ். அட் த சேம் டைம் ரிவெஞ்சுன்னு பாத்தீங்கன்னா பழி தீர்க்கும் அந்த எண்ணமும் ரொம்பவே இட் இஸ் வெரி வெரி பேஷனேட். அதுவும் ரொம்பவே கொடூரமா இருக்கும். ஸோ ஹீத்கிளிஃப் அண்ட் கேத்ரின் ஆர் ரெண்டு பேருமே தே ஹாவ் ஸ்ட்ராங் பேஷன்ஸ். அந்த உணர்வுகள்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ரொம்ப அதிகமா இருக்கும். தே லவ் ஈச் அதர் வித் பேஷன். அதாவது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அந்த காதல் வந்து அபரிதமானது. யூ கேனாட் மெஷர் இட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட லவ். தி டெப்த் அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் தேர் லவ் டர்ன்ஸ் இன்டு a sort of consuming fury. அது எப்படின்னா
அவங்களே அழிக்கிற ஒரு தீயா மாறுது. கேத்ரினுக்கு வந்து அந்த காதல் தான் அவள அழிக்கிற தீயாவே மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஓவர் பவரிங் எமோஷன்ஸ்னால தான் அவன ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தருணத்துல அவன பார்த்தோன்னா அவளோட எமோஷன்ஸ் அதிகமாகி ஷி டைஸ் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஈக்குவலி ஸ்ட்ராங் வயலண்ட் அண்ட் டெம்பஸ்டுவஸ் இஸ் ஹேட்ரட் தட் இஸ் டெவலப்பிங் இன்டு ரெவெஞ்ச். வெறுப்பு உணர்வு, அந்த வெறுப்புணர்வு வந்து பழி தீர்க்கும் எண்ணமா ஹீத்கிளிஃப்ட மாறுது. பிகாஸ் ஷி டிட் நாட் மேரி ஹிம். அந்த அவ கல்யாணம் பண்ணிக்காம போறதுக்கு மத்த எல்லாரையும் காரணமா இழுத்து என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, he is becoming very revengeful towards everyone. He is extremely dangerous as an enemy. ஒரு எனிமியா எப்படி ஒரு ஃப்ரெண்டா அவன் வந்து கேத்ரினுக்கு எவ்வளவோ க்ளோஸா நல்ல லாயலா இருந்திருக்கான். அட் த சேம் டைம் ஹி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெரி டேஞ்சரஸ் இஸ் அன் எனிமி. ஒரு எனிமின்னு ஒருத்தனை நினைச்சிட்டா அவனை வந்து எந்த அளவுக்கும் கொண்டு போக அவன் வந்து தயாரா இருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷனேட்டான ஒரு லவ் ஸ்டோரி தான் விதரிங் ஹைட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் த பியூட்டிஃபுல் ஸ்டோரி விதரிங் ஹைட்ஸ். ஐ ஹவ் கன்க்ளூடட் த ஸ்டோரி ஹியர். ஸோ இங்க வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்ண கொஞ்சம் ஒன் வேர்ட்ஸ் மட்டும் நான் ஒரு 10 ஒன் வேர்ட்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அங்க வர்ற அந்த டெனன்ட் பேரு லாக்வுட். ஓகே, அந்த செட்டிங் ஆஃப் த ஸ்டோரி எங்க அப்படின்னா நார்தர்ன் ஹைலாண்ட் மோர்ஸ். அப்புறம் விதரிங் ஹைட்ஸ்க்கு பக்கத்துல இருக்க வில்லேஜ் பேரு கிம்மர்டன். What is inscribed above the entrance of Wuthering Heights அப்படின்னா ஹார்டன் யோன்ஷா. அந்த வீட்டுக்கு மேல விதரிங் ஹைட்ஸ் மேல இந்த எழுத்துக்கள் தான் பொறிக்கப்பட்டிருக்கும். ஹார்டன் யோன்ஷா 1500 அப்படிங்கிற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் ஹூ ரைசஸ் ஹார்டன், குழந்தையா இருக்கிறப்போ ஹார்டன், ஏன்னா அவங்க அம்மா இறந்துடுறா இல்லையா, பிரான்சிஸ் முதவே இறந்துட்டா, அதனால அவளை யார் வளர்க்குறாங்கன்னா எல்லன்டின் இல்லைன்னா நெல்லி தான் வளர்க்குறாங்க. ஐ எம் ஹீத்கிளிஃப்னு சொல்றது யாரு, கேத்ரின் சீனியா. வேர் டிட் யோன்ஷா பிரிங் ஹீத்கிளிஃப் ஃப்ரம்? ஹீத்கிளிஃபை எங்க இருந்து யோன்ஷா தூக்கிட்டு வர்றாரு, அவனை அந்த சின்ன வயசுல அவனை எங்க இருந்து கூப்பிட்டு வர்றாருன்னா லிவர்பூல் அப்படிங்கிற இடத்துல இருந்து. Who helps Lockwood in the second chapter? செகண்ட் சாப்டர்ல அந்த டெனன்ட் வந்து ஹீத்கிளிஃப் வீட்டுக்கு ஒரு டைம் வருவாரு. ஹீத்கிளிஃப்க்கு ஒரு ஸ்னோஃபால் ஆயிடும், அவரால் திரும்ப வழி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு போக முடியாது. அப்ப அவருக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னா ஜில்லா, அங்க இருக்கிற வேலைக்கார பெண்ணு, அவர் பேர் வந்து ஜில்லா. அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து அவர் அங்க ஹீத்கிளிஃப் வீட்டுல தங்கி இருக்கிறப்போ ஒரு மரத்தை வந்து அந்த ஜன்னலை மூடுறதுக்காக அந்த மரத்தை பிரான்ச்சை வந்து தள்ளி விடுவார். அப்ப வந்து அவர் கையில ஏதோ வந்து ஜில்லுன்னு படும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா எ கோல்டு ஹேண்ட். எ கோல்டு ஹேண்ட் ஆஃப் ஹூம் அப்படின்னா அது ஒரு நைட்மேர். கேத்தியோட ஹேண்டு தான், இறந்து போன கேத்தி ஹேண்டு தான் அவர் கையில வந்து படும். Who is the primary narrator of the story? நெல்லி தான் இந்த கதையோட முக்கியமான narrator. Okay, so I hope you liked all my explanations. Thank you. Keep watching my channel. Press the bell icon for notifications. Like and subscribe. Thank you for watching.